வணக்கம் விஷன் 9 சினிமாவுக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது கங்குவா. ஸோ சூர்யாவுடைய நடிப்பில் சிறுத்தை சிவாவுடைய இயக்கத்தில் வந்திருக்க படம். ஸோ மியூசிக் வந்து டிஎஸ்பி பண்ணியிருக்காரு. ஸோ படத்துடைய கதை என்ன? படத்துடைய கதை என்ன வந்து ஒரு 5 சின்ன தீவு கிராமங்கள் இருக்குது. ஸோ 5 அந்த தீவு கிராமங்கள்லேருந்து எல்லோரும் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே நடக்கிற சம்பவங்கள் அடுத்தடுத்து என்னென்ன நடக்குது, ஸோ அதை வச்சு என்னென்ன நடந்தது தான் அந்த படத்தை என்னங்க அது ஒன்றுமே புரியாமல் பேசுகிறீங்கன்னா எனக்கும் ஒன்றும் புரியலைங்க. அதை தான் வந்து சொல்ல வரேன். ஏன்னா வந்து இந்த படத்தில் வந்து 5 தீவு இருக்கும். ஸோ அந்த தீவுலேருந்து தான் படமே வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுவும் 1000வது ஆண்டுன்னு சொல்லி ரொம்ப பழசுக்கு போவாங்க. அங்கேருந்து அந்த ஆயா இன்னும் சொல்ல போதுன்னு சொல்ல பார்த்தா அந்த ஆயா வந்து நிலாவை பார்த்து நிலாவுக்கு தான் எல்லாம் தெரியணும்னு உடனே 2024 வந்துடுவானுங்க. எந்த கான்செப்ட் இல்லாமல் டக்குன்னு 2024 வந்து 2024லேருந்து ஒரு சூர்யா இப்போ இருக்க சூர்யாவோட அப்படியே மாடர்னைஸாக காட்டுவாங்க. ஒரு ஹீரோயினை காட்டுவாங்க, கிங்ஸ்டே காட்டுவாங்க. 30 நிமிஷம் காலி, மண்டை காஞ்சிரும். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃப்ரேம் கூட வந்து அவ்வளோ மொக்கையாக சீக்வன்சஸ்லாம் இருக்கும். ரொம்ப நல்லாவே இருக்காது. அதில் ரவிக்குமார் வேறு ஐயோ முடியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து 30 நிமிஷம் சாவடிச்சதுக்கப்புறம் கங்குவாவுடைய இன்ட்ரோடக்ஷன் வரும். ஸோ கங்குவா வந்து காட்டும்போது அப்படியே திருப்பி அந்த பழைய அந்த 1000வது ஆண்டுகளுக்கு போகும்போது கிட்டத்தட்ட வந்து கங்குவான்னு சொல்லி யாரான்னு பார்த்தா அந்த ஒரு தீவுடைய தலைவனோட புள்ள தான் கங்குவா. ஸோ அவனை வந்து 5வது அஞ்சன் பயங்கரமான ஆள், நல்லா வீராதி வீரன் சூராதி வீரன் சூரன்லாம் காமிச்சதுக்கப்புறம் இங்கே நடக்கிற கதை என்னென்னா, அந்த தீவை கைப்பற்றணும்னு நினைக்கிற ஒரு வெளிநாட்டுக்கார கும்பல் அது வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒருத்தனை வந்து நம்ம நடராஜை வந்து விலைக்கு வாங்கி இவனுக்கு வந்து சதி பண்ணி அந்த தீவில் இருக்க ஒவ்வொரு ஆளாக காலி பண்ணுவாங்க. ஸோ அந்த காலி பண்ணும்போது அது தெரிஞ்சு நடராஜை கொளுத்தி விட்ருவாங்க. ஸோ இதனால் வந்து காயமடைஞ்ச, அதாவது உள்ளுக்குள்ளே ஒரு வன்மம் அடைஞ்ச அந்த நடராஜோட பையன் கங்குவாவோட வந்து பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வருவான். ஸோ அதுக்கப்புறம் கங்குவாவுக்கும் அந்த பையனுக்கும் இருக்கிற அந்த பாண்டேஜ் தான் படத்துடைய கதையே. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த பாண்டேஜ் வந்து இந்த ஜென்மத்தில் தான் முடிஞ்சுதானா இல்லைங்க, அடுத்த ஜென்மம் செகண்ட் பார்ட்லேயும் வந்து தொடருதுங்கிறத சொல்லும்போது நமக்கு பக்குங்குது. ஐயோயோ 2வது பார்ட் வேறையா அப்படிங்கிற அளவுக்கு வந்து படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இதுதான் படத்துடைய கதையே. ஸோ படத்துடைய கதையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் 30 நிமிஷம் சாப்பிடுச்சாங்க பார்த்தா, அதுக்கப்புறமும் பார்த்தாலும் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தா ரொம்ப ஏதோ ஒரு ஒட்டாமையே படம் வந்து போகிறது. இதில் வந்து போஸ் வெங்கட்டோட ஆக்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ போஸ் வெங்கட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தந்திரமாக ஒரு சாணக்கியத்தனமாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது. நடராஜோட கேரக்டரும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இது வந்து தீவில் உள்ளவங்க யாரும் பல்லு வளர்க்குறது எல்லாருக்கும் சொத்த பல்லாக இருக்குது. அது வந்து ரொம்ப சும்மா மாடரைஸாக காட்டி வந்து ஈன்னு வாங்கி எல்லாம் கருப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பெல்லாம் கொடுத்துருக்கிறதும். அதுக்கப்புறம் அந்த பையனை தூக்கிட்டு ஓடுவார். ஸோ ஒரு ஓடுவார், படமும் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளும் டயர்டாயிரும். அது இன்னும் வந்து முதல்கிட்ட சண்டை போடுவார், அங்கேருந்து இங்கே தாவுவார். இதுக்கு நடுவில் லேடிஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் வரும். அங்கே வந்து லேடிஸே வந்து ஃபைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து கதை நான் வந்து கடைசியில் வந்து பாபி தியோல் அவர் வில்லன் வருவார். ஸோ வில்லனுக்கு இவருக்கு ஃபைட் ஆகி வில்லனை காலி பண்ணுறார். அதுக்கப்புறம் கட் பண்ணால் பாபி தியோலுடைய ஒரு என்ன சொல்கிறது கீப்புக்கு பிறந்த பையனாக வந்து கார்த்தியை கொண்டு வந்து வச்சு படத்தை முடிச்சிருப்பாங்க. படம் வந்து பயங்கர மொக்கங்க, முடியவே முடியாது. இந்த பையனை வந்து அன்புக்காக வந்து அப்படியே இவன் என் புள்ள மாதிரி அப்படின்னு சொல்லி சூர்யா தூக்கி வளர்ப்பார். அந்த பையன் வந்து சட்டே பண்ண மாட்டான். ஒரு சீனில் வந்து கத்தியை குடுறானும் போது கத்தி எடுத்து சூர்யாவோட இந்த என்ன ஷோல்டர்லேயே இறங்கிடுவான் அந்த பையன். அவன் ஷோல்டரில் இறக்கல, நமக்கு இறக்கிட்டான் அந்த பையன். அந்த அளவுக்கு இருந்தது இந்த படம். ஸோ போட்டு சொதக்கன்னு குத்தி ஏகப்பட்ட ரத்தம் நமக்கும் வருது. அது வேறு விஷயம். படம் பார்க்கும்போது நமக்கும் ஐயோ எனக்கும் பிளட் வருது பார்க்குற லெவலில் தான் படம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட டிஎஸ்பியோட மியூசிக்லாம் வந்து பாட்டெல்லாம் ஒன்றும் வேலைக்கே ஆகாது. இது வந்து என்ன சொல்றீங்களா, ஒரு ஏதோ பெரிய பிரம்மாண்டமாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃப்ரேமுமே ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எந்த வித குறையும் கிடையாது. கிட்டத்தட்ட அந்த தீவுகளும் சரி, அந்த மக்கள் அந்த காலகட்டத்துக்கு போனது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ஓகேங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து 2024 வரும்போது செம மாடர்னைஸ்டாக காட்டினது எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் கதையை காணமே. எந்த கதையை எடுத்திருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் பாபி தியோவில் சாவடிக்கும் போது நமக்கும் வந்து படம் பார்த்துருக்கோம், அப்பா செத்துட்டானப்பா, நல்லபடியாக செத்துட்டான்ப்பா, நம்ம போவோம்பாங்கிற லெவலில் தான் வந்து நமக்கு தோணுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து சிறுத்தை சிவா வச்சு செஞ்சுட்டான்னு தான் சொல்லணும். ஒரு ஃப்ளாப்பு கொடுத்த டேரக்டரு அடுத்தது ஒரு பிரம்மாண்டமாக ஒரு படம் பண்ணுறோம்னா ஸோ அது வந்து கதைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஒரு அறிவு இருக்காதுன்றது எனக்கு தெரியலைங்க. விஸ்வாசங்கிற ஒரு படத்தில் வந்து ஒரு அம்மா அது அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் ஓகே ஆச்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் ஓகே ஆச்சுன்னு சொல்லிட்டு அதே ஃபார்மெட்டை வந்து இதுலேயும் போட்டு சூர்யாவை சாவடிச்சது தான் இந்த படத்தில் ஒரு பெரிய கொடுமையான விஷயம். ஸோ இதில் வந்து சூர்யாவையும் வந்து இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டில் வந்து இந்த படத்தை வச்சு காலி பண்ணியிருக்காருன்னா உண்மையான விஷயம். இதில் வந்து பிரம்மாண்டம் வந்து கை கொடுக்காதுங்கிறதுக்கு உதாரணமும் இந்த படம் தான். ஏன்னா வந்து பெரிய கோடியாக பணம் போட்டு ஃப்ரேம் பை ஃப்ரேம் பாருங்கள் எப்படி எடுத்துருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு காட்டுறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கதை இல்லைன்னா என்ன பண்ணுறது, படம் உட்காரவே முடியல.
தியேட்டர்லேருந்து நான் ஒருத்தன் தான் அப்படி ஃபீல் பண்ணுறேன்னா பக்கத்து சீட்டுக்காரெலாம் தலையில் அடிச்சிட்டு இருந்தான். ஏன்டா தலையில் அடிச்சுக்கிறேங்கிற மாதிரி இது அவ்வளோ முக்கியமான ஒரு படம். இது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது அஞ்சான் எவ்வளோ பரவாயில்லைங்க. அஞ்சான் பார்க்கும்போது அப்பா அஞ்சான் எடுத்த லிங்குசாமியை கையெடுத்து கும்பிடும், நீ வந்து பரவாயில்லப்பா சிறுத்தை சிவாவோட நல்லா படம் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து இந்த படம் இருக்குங்க. இந்த படம்லாம் வந்து 2000 கோடி அப்படி இப்படின்லாம் எஸ்டிமேட் பண்ணாங்க. லப்பர் பந்துன்னு ஒரு லோ பட்ஜெட் ஒரு படம் வந்துங்க, சூப்பர் படம். எத்தனை வாடி வேணால் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பெரிய பட்ஜெட் தேவையில்லை, நல்ல கதை. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் வந்தது, நீங்கள் வேணால் பாருங்கள், எத்தனை வாட்டி வேணால் பாருங்கள், அந்த படம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சின்ன பட்ஜெட் தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த படங்களோடைய பட்ஜெட் இது கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு 10% கங்குவா கலெக்ட் பண்ணுமாங்கிறதே பெரிய விஷயம். நல்லா புரிஞ்சுக்க, லக்கி பாஸ்கருடைய கலெக்ஷனில் 10% கங்குவா பண்ணுமானா பெரிய விஷயம் தான்ன்றதும் உண்மையான விஷயம். இந்த படம்லாம் வந்து இன்னையோட முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான், சோழியை முடிச்சிட்டாங்க. நிறைய தேட்டர் கொடுக்கல, ஏன்னா அந்த கமிஷன் பேசிஸ்லாம் எனக்கு இவ்வளோ கமிஷன் ஒன்று சொல்லி காசி தேட்டரு நிறைய தேட்டர்ஸ்க்கு வந்து சின்ன சின்ன தேட்டர்ஸ்க்குலாம் கொடுக்கவே இல்லை. ஸோ இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் பிவிஆர் பெரிய பெரிய இந்த மால் தியேட்டர்ஸ்க்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மற்றவங்களாம் வாங்குவாங்களான்னா அது கையெடுத்து கும்பிடுவான், எப்போ அந்த படத்தை கொண்டு வந்துடுவாதீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவன் 50-50 கொடுத்தா கூட வேணாம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்ககிட்ட தான் படம் இருக்குது, இப்போது அமரன் இருக்குது, கிட்டத்தட்ட வந்து லக்கி பாஸ்கருக்கு, இதை வச்சே நான் ஓட்டிக்கிறேன், கையெடுத்து கும்பிட்றேன் சாமி, நீங்கள் போங்க சாமின்ற லெவலில் தான் அந்த படம் இருக்குது. படம் வந்து வேலைக்கே ஆகாது, இங்கே தான் அப்படின்னு இல்லை, ஆல் ஓவர் இந்தியா டோட்டல் ஃப்ளாப்பான ஒரு படம் தான் இந்த படம். இந்த படம் வந்து ஓடிடியில் கூட பார்க்க முடியாதுங்கிற உண்மையான விஷயம். சூர்யா அவர்கள் நல்ல கதைகளை தேர்ந்தெடுங்க. இப்போ கார்த்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல கதையை தேர்ந்தெடுக்கிறாருங்க. ஸோ மாஸ் பண்ணுறேன், பெரிய கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், விக்ரம் மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், பாகுபலி மாதிரி இதெல்லாம் வந்து பாகுபலியை பார்த்து பூனை வந்து சூடு போட்டுக்கிட்ட கதை தான். நானும் புலியாகிறேன்னு சொல்லிட்டு பூனை வந்து சூடு போட்டுக்கிட்டு நானும் புலின்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து சூர்யா வந்து தன்னை புலின்னு நினச்சிக்கின்னு சூடு போட்ட படம் தான் இந்த படம். இதுக்கு வேறு 45 நிமிஷம் பேசிக்கிட்டா சொல்லி தனஞ்சயன் சார் வந்து அப்படி புகழ்ந்து போட்டார். ஆஹா, சூர்யா பாருங்கள் எந்த மேடையிலையும் 45 நிமிஷம் பேசினதே இல்லைங்க. படத்தை பார்த்துட்டு ஐயோ குப்பையாயிருமோன்னு சொல்லிட்டு பயந்து போய் 45 நிமிஷம் பேசியிருக்காருங்கிறது தான் உண்மையான விஷயம். அவ்வளோ ஒரு குப்பையான படத்தை பார்க்குறதுக்கு வந்து மக்கள் தான் தீர்மானம். இதில் 3D வேறு, இதில் வந்து ரிலீஸுக்கு பஞ்சாயத்து அந்த கொடுத்த காசு வருமாங்கிறதே பெரிய மேட்டர்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். விஷன்9 சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.